இந்த சத்யா பிள்ளை இல்லாத நேரத்தில் டிவி பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்கு. இந்நேரம் அவன் மட்டும் இருந்திருந்தா என்கிட்ட ரிமோட்டை பிடுங்கிறதுக்காகவே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பா. நல்ல வேலை நம்ம இல்லை, ஜாலியாக இன்னைக்கு உட்காந்து டிவியை பார்க்க வேண்டியதான். ஆனால் அந்த மாடு வரட்டும், அந்த மாடுக்கு இருக்குது. என்னை எப்படிலாம் அம்மாட்ட மாட்டி விட்டுட்டு போயிருக்கு. இன்னும் காலேஜ்லேருந்து வரல, வரட்டும், அதுக்கு இருக்குது. வித்யா, யார் அது நம்மளை கூப்பிட்றது? நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்க்க விட மாட்டாங்க. இந்த அம்மா எங்கே போனா? இவ்வளோ நேரம் அவங்க சொன்னாங்கன்னு உட்காந்து படிச்சுட்டு இப்போ தான் டிவி பார்க்க வந்து உட்காந்தேன். அது பொறுக்காது. சரி போய் யாருன்னு பார்ப்போம். இப்போ போய் பார்க்கலன்னா அதுக்கும் வந்ததும் திட்டு விழுகும். போய் பார்த்துட்டு வருவான். இவங்க என்ன வீடு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க வித்யா வித்யான்னு. ஏ பாப்பா வித்யா, சே என்னதான் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு காதையும் கேட்குதில்ல ஒன்றும் கேட்குதில்ல. நான் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், அவங்க அங்கிட்டு பார்த்து கத்திட்டு எனக்கு காது கேட்கலன்றாங்க. இந்த பிள்ளைய அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா இந்த பிள்ளை ஆளையே காணமே. வீட்டில் இருக்கதா தானே அவங்க அம்மா சொன்னாங்க. இந்த பிள்ளை இருக்கா என்னன்னு வேற தெரியல. எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் மதிப்பு மரியாதை கொடுத்து வெளியே வருதா? சே சரி, இன்னும் 2 தடவை கூப்பிட்டு பார்ப்பான். வரலன்னா அப்புறம் என்ன செய்ய? இந்த பிள்ளைங்க எதை தூக்கிட்டு போக வேண்டியதான் கிடைக்கி. இந்த பிள்ளை வேற சும்மா ஏன் கொஞ்ச நேரம். நான் வந்து எவ்வளவு நேரம் நிற்கிறேன். அவங்க கொஞ்சமாச்சும் திரும்பி பார்க்குறாங்களான்னு பாரு. என்னத்த சொல்ல, நம்ம டிவி பார்த்தா இங்கே இருக்க யாருக்கும் பிடிக்காது போல இருக்கு. ஏமா வித்யா, இந்தாம்மா, வருவியா வரமாட்டியா? சீ, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. என்னத்த சொல்ல, நம்மளே இந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட வேண்டியதான் பேசாம. கொழுப்பை பாரு கிழவிக்கு. அந்த கிழவி கூப்பிட்டு கத்துலேயே நான் வந்து இங்கே நிற்கிறேன். அது வீடு இல்லாத பக்கத்தில் நின்று வித்தியா வித்தியான்னு கத்திக்கிட்டு அது என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே சரி வராது. தூக்கிக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். வழியில் யாராச்சும் பார்த்தா கொஞ்ச நேரம் வச்சிருங்கன்னு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம கடைக்கு. இந்த பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டேன்னா அப்புறம் இன்னைக்கு பூரா நம்ம இங்கே தான் நிற்கணும், பஸ்ஸு போயிடும். பேசாமல் கிளம்பிட வேண்டியதுதான். ஐயோ, இந்த பிள்ளை இங்கெல்லாம் நின்றுருக்கு. தெரியாமலே இவ்வளவு நேரம் அங்கிட்டு திரும்பி கத்திக்கிட்டு இருந்திருக்கா. பேசினதெல்லாம் கேட்டிருக்குமோ? சாச்சா, கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம மெதுவாக தானே பேசணும். நீ எப்படி கேட்க? அதெல்லாம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை கேட்டிருந்தா? ஐயோ, இந்த பிள்ளைய யார்ட்டையாச்சும் கொடுத்துட்டு போகலான்னு நினைச்சதுக்கு நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். பின்னாடி நின்ன பிள்ளை ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாது. இவ ஒருத்தி வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. நான் இருக்க நிலைமையில இவ வேற இஹி உஹின்னு இருக்கு. சும்மா இரு கொஞ்ச நேரத்துக்கு. என்னக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க? வீடு இந்த பக்கம் இருக்கு, நீங்க அந்த பக்கம் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்துமா வித்தியா, ஒண்ணும் இல்ல. பாப்பா உங்ககிட்ட விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துனேன், நீ வரலையா? அதான் சரி நம்மளே தூக்கிட்டு போலாமேன்னு பார்த்தேன். அதான் நீ இப்போ வந்துட்டல்லம்மா, பாப்பாவை தூக்கிட்டு போ. நான் கடைக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இல்லையேக்கா, நீங்கள் என்னை கூப்பிட்ட மாதிரி மட்டும் கேட்கலையே. ஏதோ எனக்கு பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் கேட்டுச்சு எனக்கு உள்ள. ஐயோ, கரெக்டாக கேட்குதே. என்னத்தை சொல்லி தொலைய? அப்போ கேட்டிருக்கு. கேட்டுக்கிட்டு வந்து அமைதியாக நின்றுருக்கு பாரு. என்ன இல்லையோ, சரி என்னதானாலும் சொல்லி சமாளிப்பான். என்னக்கா கேள்வி கேட்டால் நீங்களா பேசிகிட்டு இருக்கீங்க? ஆனா அது ஒண்ணும் இல்லம்மா வித்யா. உன்னை கூப்பிட்டனா இவளை திட்டினா அது ரெண்டும் உனக்கு ஒன்னா சேர்த்து உன்னை திட்டின மாதிரி கேட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நான் போய் உன்னை திட்டுவேனா? நீ எவ்வளவு நல்ல பிள்ளை. காமாட்சி அக்கா பெற்ற 2 பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க. எனக்கு தெரியாதாம்மா உங்களை பத்தி? அப்படி ஒரு தங்கமான பிள்ளைகள் நீங்க. அதனாலதான் யாருக்கிட்டையும் நம்பி கொடுக்காம பிள்ளைய உன்கிட்ட கொண்டு வந்தேன். சரி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டா அக்கா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். பார்த்துக்கிறியாம்மா? ஐயய்ய, இன்னும் நைஸாக நம்ம தலையில் இந்த பிள்ளையை கட்ட பார்க்குறாங்க. நம்மளே இப்போ தான் இந்த சத்யா பிள்ளை இல்லாமல் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக டிவியை பார்ப்போம்னு பார்த்தோம். இப்படி நேரம் அம்மா படின்னு உசுரை வாங்கினாங்க. இவங்க தானே இப்போ கூட இந்த பிள்ளையை நீட்டி பார்த்துக்கின்றாங்க. என்னத்தை செய்ய, என்னத்தை சொல்லி கலட்டி விடுறதுன்னு தெரியலையே. இவங்க வேற நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை, இந்த பிள்ளைங்கிறாங்க. எப்படி இவங்களை கலட்டி விடுறது? என்னம்மா என்னம்மா, பாப்பாவை பார்த்துப்பல்ல? நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன். ரொம்ப நேரம்லாம் ஆக்க மாட்டேன் மித்தவங்க மாதிரி. ஜஸ்ட் பை காசில் வந்துடுவேன் நான். என்னது பை காசா? என்னத்தை சொல்கிறாங்க இந்த அக்கா? ஓ,
5 ஹவர்ஸா? அதைத்தான் இங்கிலீஷில் அப்படி சொல்கிறாங்களாக்கும். ஐயோ என் கொடுமை இதெல்லாம் கேட்கணும்னு. என்னம்மா பாப்பா பார்த்துக்கிறியா? நான் ஆட்டோ விட்டுட்டு போயிட்டு உடனே வந்துடுவேன். அங்கே போய் துணி எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு 5 கார்ஸ் ஆகிடும். அங்கேருந்து வாரதுக்கு ஒரு ஹாஃப் கார், இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஹாஃப் கார், அவ்வளோதான். மொத்தம் ஒரு சிக்கு காரில் வந்துடுவேன். மொத்தமாக ஒரு சிக்ஸு காரில் வந்துடுவீங்க அப்படி தானே? பரவாயில்லையே, உனக்கு நல்ல இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, அப்போ நல்லா தான் உங்கள் அம்மா உன்னை படிக்க வச்சுருக்காங்க. ஆமாக்கா ஆமாக்கா, நல்லா தான் தெரியும். ஆனால் உங்களவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுக்கா. அதானே, இந்த ஊருக்குள்ளே போய் கருப்பாயினா யாருன்னு கேளு. இங்கிலீஷ் டீச்சருக்கே டப்பு கொடுப்பேன் நான். என்னது இங்கிலீஷ் டீச்சருக்கு டப்பு கொடுப்பீங்களா? அட டப்பு இல்லைம்மா, டப்பு 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 கொடுப்பேன்னு சொல்கிறேன். சரி நீங்கள் என்னத்தனாலும் கொடுங்க, அந்த பிள்ளைய கொடுங்க, நான் உள்ளே கொண்டு போய் பார்த்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா, பத்திரமா பார்த்துக்க. சரிக்கா பார்த்துக்கிறேன். ஆனால் அவள் இப்போவே அழுத்துக்கிட்டு இருக்காளே, நீங்கள் போனால் அவள் அழுகாமல் இருப்பாளா? அட என் பிள்ளை என்ன மாதிரி அதெல்லாம் அழுகாது, சமத்தா இருந்துக்கிறான். அழுதான்னா உங்கள் வீட்டில் பாலியில் இருந்துச்சுன்னா ஆற்றி கொடு. என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? அதையும் கொஞ்சோண்டு எடுத்து பிசைஞ்சு ஊட்டி விடு. நான் ஒரு 5 கார்ஸில் வந்துடுவேன்ல, அமைஞ்சு போனால் 1 கார் சேர்த்து ஆகும். அவ்வளவுதான், அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். அது வரைக்கும் பார்த்துக்க. இந்த கொடுமையெல்லாம் கேட்குறதுக்கு அந்த பிள்ளையவே பார்த்துருவேன். ஆக மொத்தம் இவங்க அந்த பிள்ளைக்கு சாப்பிட கூட எதுவும் கொண்டு வரல. ஏம்மா அதுக்காக பாலை கொடுன்னு சொன்னால் வெறும் பாலை மட்டும் ஆற்றி கொடுத்துடாத. ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு என்ன வீட்டில் இருக்கோ அதை போட்டு ஆற்றி கொடு. இல்லைன்னா கடையில் ஒரு என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா வருமா பாக்கெட்டு, அதை வாங்கி ஆற்றி கொடு. ஏன்னா நான் அப்படியே கொடுத்து பழக்கிட்டேன், அதனால் அப்படி தான் குடிக்கிங்க, சரியா? எங்கள் அம்மா எனக்காக ஹார்லிக்ஸ் டப்பாவை தொட்டாலே கையை முடிச்சுப்பிடுவாங்க. இதில்னா இந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கணுமா? என்னத்த சொல்ல. ஏக்கா ஹார்லிக்ஸ் டப்பாலாம் எங்கள் வீட்டில் இல்லை, பால் தான் கிடக்கு. வேணா சூடு பண்ணி ஆற்றி கொடுக்குறேன் பசிச்சா. என்னம்மா நீ காமாச்சேக்கா பிள்ளையா நீ? அவங்கெல்லாம் சொன்னோம்னா ஹார்லிக்ஸ் டப்பாவே அந்த பிள்ளைக்காக எடுத்து கொடுத்துருவாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அதே காமாட்சி அக்கா தான் என்னை அந்த ஹார்லிக்ஸ் டப்பாவை தொட்டால் கையை முறிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வெளியே. அதனால நான்லாம் அதை எடுக்க முடியாது. வெறும் பால் வேணால் ஆற்றி கொடுக்குறேங்க்கா, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் வரும்போது சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரலையோ? சாப்பிட்டுருக்காம்மா, ஜஸ்ட் 3 இட்லி அவ்வளோதான் சாப்பிட்டுருக்கா. அதனால அவளுக்கு கொஞ்ச நேரத்தில் பசிக்கும்ல, அதனால தான். நானும் காலைல 3 இட்லி தான் சாப்பிட்டேன், எனக்கே இன்னும் பசிக்கலை. அப்புறம் எப்படி அந்த பிள்ளைக்கு பசிக்கும்? இந்த அக்கா சும்மா சொல்கிறாங்களோ என்னமோ. நம்ம தலையில் கட்டணும்னு நினச்சிட்டாங்க, வேறு என்னத்தை பண்ண? கொஞ்ச நேரம் பார்த்துக்க வேண்டியதான். கண்டிப்பாக அந்த அக்கா மாதிரி இருக்காது இந்த பிள்ளை. கொஞ்ச நேரம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். டிவியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பிள்ளையும் பார்த்துக்குவான். என்னம்மா பாப்பா பார்த்துக்கிறியா? இந்தா பொடி. சரிக்கா பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நல்லா பத்திரமா பார்த்துக்கம்மா, நல்லா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோ. நான்லாம் எங்கள் வீட்டில் அப்படி தான் பிள்ளையெல்லாம் வளர்ப்பேன். நீ பாட்டுக்கு போட்டுட்டு அங்கே இங்கேயும் ஊர் சுத்த போயிடாத. கிளவிக்கு கொழுப்பு தான். அதுக்கு மேலே கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும்னா அதுதான் பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு வாயை பாரு கிளவிக்கு. சரிக்கா தாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா, பாப்பாவை நல்லா பார்த்துக்க. பாப்பா பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதே. அதான் அதான் இந்த காலத்து பிள்ளைய பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட பிள்ளையோட பேர் கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. என்னத்த சொல்ல, நாங்களாம் உங்கள் வயசில் இருக்கும்போது ஊரா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அங்கே இருக்க எல்லா குட்டி பிள்ளைங்க பேரும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு பாரு, இந்த ஃபோனு டிவி, பக்கத்து வீட்டில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிக்கா, அந்த பாப்பா பேர் என்னன்னு சொல்லுங்க. இவ பேரு கருங்குழலி. ஆகா சூப்பர் பேரு. அம்மா பேரு கருப்பாயி, மக பேரு கருங்குழலி. என்னம்மா பேர் சூப்பரா இருக்குல்ல? நான் தான் செலக்ட் பண்ணி வச்சேன். சரிக்கா சரிக்கா, உங்க செலெக்ஷன் சூப்பர். கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, இந்தா பொடி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா.